நன்மையுடைய கஷ்டம் கொஞ்ச நேரம் தான், ஆனா அதனுடைய இன்பம் விளங்கும் இன்ஷா அல்லாஹ். ஒரு மாதம் நோன்பு பிடிக்கிற கஷ்டம் இருக்குதானே, ஒரு மாசம் தான். அதனுடைய இன்பம் எப்ப விளங்கும்? ரய்யான் என்ற வாசலால் சொர்க்கம் நுழையும் பொழுது. ஒரு மாசம்தான் கியாமுல் லைல், ஒரு மாசம்தான் தராவீஹ். கொஞ்சம் கஷ்டம், காலுக்கு கஷ்டம், கண்ணுக்கு கஷ்டம், தியாகம். ஆனால் எஞ்சி இருக்கிறது நம்ம ஒரு 5 நாள் 4 நாள். மிஞ்சி உள்ள 24 மணித்தியாலம் ஒவ்வொரு நாளையும் அல்லாஹ்வுக்காக கொடுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ பாரிக் அலா முஹம்மத். அம்மா பஅத். فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وسيق الذين كفروا إلى جهنم زمرا حتى إذا جاءوها فتحت أبوابها وقال لهم خزنتها ألم يأتكم رسل منكم يتلون عليكم آيات ربكم وينذرونكم لقاء يومكم هذا قالوا بلى ولكن حقت كلمة العذاب على الكافرين قيل ادخلوا أبواب جهنم خالدين فيها فبئس مثوى المتكبرين. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: حفت الجنة بالمكاره وحفت النار بالشهوات. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆனிலே ஒரு சூரா இருக்கிறது, சூரத்து ஜுமர். சூரத்து ஜுமர், ஜுமர் என்றால் கூட்டம், ஜுமர் என்றால் கூட்டம் என்ற கருத்து. அதாவது நரகம் நுழைவதும் கூட்டம் கூட்டமாகத்தான், சுவர்க்கம் நுழைவதும் கூட்டம் கூட்டமாகத்தான். இந்த உலகத்தில் எந்த கூட்டத்தோடு சேர்ந்தோமோ அந்த கூட்டத்தோடு நாம் அங்கு இருப்போம். கண்ணியமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, உலகத்தில் நான் யாரோடு பழகுகிறேன், எனது கூட்டாளிமார் யார், எனது குடும்பம் யார் என்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இல்லை உலகத்தில் வேற கூட்டம், ஆகிரத்தில் வேற கூட்டம் இல்லை. உலகத்தில் எவரோடு சேருவீர்களோ அவரோடு தான் நீங்கள் எழுப்பாட்டப்படுவீர்கள். அல் மர்உ மஅ மன் அஹப்ப, யார் யாரை நேசிக்கிறாரோ அவரோடு தான் கியாமத்தில் எழுப்பாட்டப்படுவார். அதனால தான் சகோதரர்களே, உலகத்தில் யாரோடு சேர வேண்டும்? அபராறுகள், முத்தகீன்கள், நல்லடியார்களோடு தொடர்பு வைத்துக்கிறோம். நல்லவர்களோடு சேர வேண்டும். இந்த சூரா ஜுமருடைய கடைசி வசனங்கள் அதைத்தான் சொல்லித் தருகிறது. அல்லாஹ் சொல்கிறான்: வஸீகல்லதீன கஃபரூ இலா ஜஹன்னம ஸுமரா.
உலகத்துடைய காஃபிர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இழுத்து கொண்டு வரப்படுவார்கள். எங்கு கொண்டு வரப்படுவார்கள்? இலா ஜஹன்னம ஸுமரா, ஜஹன்னமுக்கு கொண்டு வரப்படுவார்கள். நரகத்துக்கு ஜுமர், கூட்டம் கூட்டமாக எடுத்து வரப்படும் பொழுது وَسِيقَ الَّذِينَ كَفَرُوا إِلَى جَهَنَّمَ زُمَرًا حَتَّى إِذَا جَاءُوهَا فُتِحَتْ أَبْوَابُهَا. நரகத்துக்கு பக்கத்தில் வந்ததோடு நரகத்துடைய வாசல்கள் திறக்கப்படும். நரகத்துக்கு 7 வாசல்கள் இருக்கு. லஹா சபஅத்து அப்வாப் லிகுல்லி பாபின் மின்ஹும் ஜுஸ்உம் மக்ஸூம். நரகத்துக்கு 7 வாசல்கள் இருக்கிறது. அந்த 7 வாசலும் திறக்கப்படும். திறக்கப்பட்டதோடு நரகத்திலே 19 மலக்குகள் இருக்கிறார்கள். ஜபானியாக்கள் என்ற மலக்குகள். وَقَالَ لَهُمْ خَزَنَتُهَا, உடனே அவர்களை பார்த்து அந்த மலக்குகள் கேட்பார்கள், அலம் யஅதிகும் ருசுலும் மின்கும் யத்லூன அலைக்கும் ஆயாத்தி ரப்பிக்கும். உங்களுக்கு உலகத்தில் தூதர்கள் வந்து அல்லாஹுடைய குர்ஆன் ஓதி காட்ட இல்லையா? குர்ஆன் உங்களுக்கு ஓதி காட்ட இல்லையா? யத்லூன அலைக்கும் ஆயாத்தி ரப்பிக்கும். உடனே அந்த நரகவாதிகள் எல்லாம் கூட்டமாக சொல்லுவார்கள், காலு பலா, ஓதி காட்டினாங்க. குர்ஆனை ஓதி காட்டினாங்க. குர்ஆனை ஓதி காட்டியும் நாங்கள் திருந்த இல்லை. குர்ஆனை ஓதி காட்டப்பட்டும் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் திருத்தம் வரவில்லை என்றால் அவன் திருந்துவதற்கு வேறு ஒன்றுமே கிடையாது. வேற எதை பேசியும் ஒரு மனிதனை திருத்த முடியாது. குர்ஆனை ஓத 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 ஓதி காட்ட மனிதனுடைய உள்ளம் திருந்திடும். அதனால தான் நரக வாசல்ல இருந்து கொண்டு மலக்குகள் கேட்பார்கள், உங்களுக்கு வர இல்லையா? அலம் யாதிகும் ருசுலும் மிர் ரப்பிக்கும் யத்லூன அலைக்கும் ஆயாத்தி ரப்பிக்கும். ரப்புடைய அத்தாட்சிகளை ஓதி காட்டுற ஒருத்தரும் வர இல்லையா? சொல்லுவாங்க, வந்தான். காலு பலா வலாக்கின் ஹக்கத் கலிமத்துல் அஸாபி அலல் காஃபிரீன். காஃபிர்கள் மீது அல்லாஹுடைய வேதனை உறுதியாகிவிட்டது. قيل ادخلوا أبواب جهنم خالدين فيها فبئس مثوى المتكبرين. சொல்லப்படும், போங்க உள்ளுக்கு, நரகத்துக்குள்ள போங்க. قيل ادخلوا أبواب جهنم, ஜஹன்னமுடைய வாசல்ல நுழைங்க. فبئس مثوى المتكبرين, பெருமக்காரர்களுடைய ஆக கெட்ட தங்குமிடம் இதுதான். சகோதர சகோதரிகளே, காஃபீர்களை அல்லாஹ் நரகத்தில் போட்டதற்கு பிறகு அவர்களை ஒரு நாளும் வெளியெடுக்கிறது இல்லை. அல்லாஹ் ஹாலிதீன ஃபீஹா அபதா, என்றென்றும் நரகத்தில் தான் இருப்பாங்க அவங்க. இது ஒரு கூட்டம். அடுத்த கூட்டம் மூமீன்களுடைய கூட்டம், முத்தகீன்களுடைய கூட்டம். நோன்பு வைத்திருக்கிறோம், நோன்புடைய கடைசி வாரம், அல்லாஹ்வுக்காக நோன்பு பிடித்து அல்லாஹ்வுக்காக கியாமுல் லைல் தொழுது முழுதையும் அல்லாஹ்வுக்காக செய்தவர்களுக்குத்தான் முத்தகீன்கள் என்கிறது. அல்லாஹ் முத்தகீன்களுக்கு நன்மாராயம் சொல்றார். وَسِيقَ الَّذِينَ اتَّقَوْا رَبَّهُمْ إِلَى الْجَنَّةِ زُمَرًا حَتَّى إِذَا جَاءُوهَا وَفُتِحَتْ أَبْوَابُهَا وَقَالَ لَهُمْ خَزَنَتُهَا سَلَامٌ عَلَيْكُمْ طِبْتُمْ فَادْخُلُوهَا خَالِدِينَ. முத்தகீன்களுடைய கூட்டம் ஜுமர், நோம்பாளிகள், அல்லாஹ்வுக்காக உலகத்தில் வாழ்ந்த கூட்டம் ஒன்று இருக்கிறா இல்லையா உலகத்தில், அதோடு சேர்ந்து கொள்ளணும். எப்பயும் கொஞ்சம் கஷ்டம்தான் அவங்களோட சேர்ந்திருக்கிறது. பாவிகளோட சேர்ந்திருக்கிறது லேசு, இன்பமா இருக்கும். முத்தகீன்களோட சேர்ந்திருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் சேர்ந்திருக்கணும். எப்படியாவது என்றால் கூட்டமாகத்தான் கொண்டு வரப்படும். وَسِيقَ الَّذِينَ اتَّقَوْا رَبَّهُمْ إِلَى الْجَنَّةِ زُمَرًا, அப்படியே கூட்டமாக சொர்க்கத்துக்கு கொண்டு வரப்படுவார். கொண்டு வந்ததோடு وَفُتِحَتْ أَبْوَابُهَا,
சொர்க்கத்துடைய 8 வாசல்கள் இருக்கு. சொர்க்கத்துக்கு, நரகத்துக்கு எவ்வாறு 8 வாசல் இருக்குதோ, 7 வாசல் இருக்குதோ, சுவர்க்கத்துக்கு 8 வாசல்கள் இருக்குது. அதில் ஒரு வாசல் தான் என்ன? பாபுர் ரையான். பாபுர் ரையான் யாருக்குரிய வாசல்? நோம்பாளிகள் சொர்க்கம் நுழையும் வாசல். 25 நோன்பு பிடித்ததுடைய இன்பம் இப்ப விளங்கும். கஷ்டம்தான் நோன்பு. யாரும் உலகத்துல சொல்ல இல்லை நோன்பு பிடிக்கிறது லேசு. கியாமுல்லைல் தொழுகிறது கஷ்டமா லேசா? கஷ்டம். இரவு முழிக்கிறது கஷ்டமா லேசா? கஷ்டம். உலகத்துல யாரும் சொல்ல இல்லை லேசு லேசு, கஷ்டம். நபி அவர்களே சொன்னாங்க, ஹஃபத்தில் ஜன்னத்து பில் மகாரி. சுவர்க்கம் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது எதால தெரியுமா? மக்காரே, மனதுக்கு கஷ்டமான விடயத்தால தான். மனதுக்கு எதெல்லாம் கஷ்டமோ அதால தான் சொர்க்கம் மூடி மறைக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் நரகம் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறதால ஆசைகளால, ஷஹவாத். அதான் உலமாக்கள் சொல்றாங்க, நன்மையுடைய கஷ்டம் இருக்குது, நன்மையுடைய கஷ்டம் கொஞ்ச நேரம் தான், ஆனா அதோடைய இன்பம் விளங்கும் இன்ஷா அல்லாஹ். ஒரு மாதம் நோன்பு பிடிக்கிற கஷ்டம் இருக்குதானே, ஒரு மாசம் தான். அதோடைய இன்பம் எப்ப விளங்கும்? ரையான் என்ற வாசலால் சொர்க்கம் நுழையும் பொழுது. ஒரு மாசம்தான் கியாமுல் லைல், ஒரு மாசம்தான் தராவீஹ். கொஞ்சம் கஷ்டம், காலுக்கு கஷ்டம், கண்ணுக்கு கஷ்டம், தியாகம். ஆனால் சொர்க்கத்தடியே வந்ததோடு வஃபுதிஹத் அபுவாபுஹா, சொர்க்கத்துடைய 8 வாசலும் திறக்கப்படும். وقال لهم خزنتها سلام عليكم. சொர்க்கத்துக்குரிய மலக்கு என்ன சொல்லுவாங்க? சலாம், வாங்க சாந்தி. சலாமுன் அலைக்கும் திபுத்தும், அடுத்து சொல்லுவாங்க திபுத்தும், மனமானவர்களாக இருக்க. திபுத்தும் தாப, நன்மாராயம் ஆரம்பிச்சிடும். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நல்லடியார்களுடைய நன்மாராயம் தொடங்குது சக்கராத்ல இருக்கு. எப்ப தொடங்குது நன்மாராயம்? சக்கராத்ல தொடங்குது. ஒன்றுக்கும் யோசிக்க தேவையில்லை. அல்லாஹ் காட்டினா அந்த நோம்புடைய நன்மையை, நாங்க தொழுகிற நன்மையெல்லாம் காட்டினா பள்ளியில் இடம் இல்லாம போயிடும். முன்சஃபுக்கு சண்டை பிடிச்சிருவாங்க. முன்சஃபுக்கு என்ன செஞ்சிருவாங்க? சொன்னாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதானுடைய முன்சஃபுடைய நன்மை மட்டும் தெரிஞ்சா மக்கள் சண்டை பிடிச்சிருவாங்க. அதனாலதான் வாரவங்களாம் பின்னுக்கு இருக்கிறது, அப்படியே சாஞ்சிட்டு இருக்கிற ஓரத்துல சாஞ்சிட்டு இருக்கிறது பார்வையாளர்கள், பிரச்சனை இல்லை. ஆனா முன்னுக்கு இருக்கிறவங்க நன்மை தான். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைக்கும் அல்லாஹ் காட்டுவான் இன்ஷா அல்லாஹ். உடனே மலக்குகள் சொல்லுவாங்க, திபுத்தும், நீங்க சாந்தி அடைங்க, மனமானவர்களாக ஆகிட்டீங்க. وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين. மூணாவது சொல்லுவாங்க, அப்படியே போங்க சொர்க்கத்துக்கு. ஃபதுகுலூஹா காலிதீன், நிரந்தரமா போங்க சொர்க்கத்துக்கு, இனி வாரதில்லை சொர்க்கத்தை விட்டு. இதை கண்ட சந்தோஷத்தில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உங்களுக்கு இன்றைக்கு $1,00,000 கையில கிடைக்குதாம், ஜும்மாவுக்கு போற வேண்டாம், உடனே காசு எடுத்துட்டு பள்ளிக்கு ஓடி வருவீங்க. என்னத்துக்கு? பள்ளியை வாங்குவோம்டா. என்னத்துக்கு வருவீங்க? 2 ரக்காத் சஜிதா ஷுக்ர் செய்வோம் அல்லாஹ். நினையாத புறத்தால $1,00,000 கிடைச்சிச்சு, என்ன செய்வீங்க? எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க? எத்தனை பேருக்கு மெசேஜ் அனுப்புவீங்க? எத்தனை பேருக்கு கால் பண்ணுவீங்க? 2 ரக்காத் ஷுக்ரியா தொழுவீங்களா இல்லையா? அல்லாஹ் சும்மா தந்தார், உங்களுக்கு கிடைச்சிச்சு. சகோதரர்களே, இவ்வளோ சொர்க்கத்தை கொடுத்ததோடு இவங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? وَقَالُوا الْحَمْدُ لِلَّهِ الَّذِي صَدَقَنَا وَعْدَهُ وَأَوْرَثَنَا الْأَرْضَ نَتَبَوَّأُ مِنَ الْجَنَّةِ حَيْثُ نَشَاءُ فَنِعْمَ أَجْرُ الْعَامِلِينَ. இவ்வளோ இன்பம். என்னடா சொர்க்கம் என்கிறது? இப்போ நாங்கள் பாருங்க, இப்போ கனடாவுக்கு வந்தது பிறகு ஊடு தேடி, கட்டில் தேடி, அது பிறகு கோப்பை பிங்கான் தேடி,
பெட் தேடி, பெட்ஷீட், உடுப்பு, வாகனம், மெதுவாக தேடி 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 செட்டில் ஆகிறதுக்கே 2 வருஷம் ஆயிரும். அப்படித்தானே? செட்டில் ஆகிறதுக்கே 2 வருஷம் ஆயிரும். அதுலேயும் எத்தனையோ குறை எங்களுக்கு. ஆனால் நீங்கள் சொர்க்கத்துக்கு கால் வைக்கும் பொழுது முழுதும் தயார் நிலையில் இருக்கும். எப்படி இருக்கும்? முழுதும் எப்படி இருக்கும்? உங்களோட கட்டிடம், உங்களோட பங்களா, உங்களோட பில்டிங், உங்களோட விரிப்புகள், உங்களோட பெட்ஷீட்டுகள், உங்களோட மனைவிமார், உங்களோட சாப்பாடு, உங்களோட குடிப்பு எல்லாமே ரெடியாக இருக்கு. இதை கண்ட சந்தோஷம், மரங்கள், தோட்டம், கார்டன் எல்லாமே செஞ்சு வச்சு உங்களை விட்டாப்படுறீங்க. உதாரணமாக எங்களுக்கு தெரியும், ஜனாதிபதிமார் எலெக்ஷனில் வெற்றி அடைஞ்சு ஜனாதிபதி ஆகிட்டார். இவரை கொண்டு போய் நுழைவிக்கிறேங்க, ஜனாதிபதி மாளிகைக்கு அனுப்புவாங்க தானே? அனுப்பினத்துக்கு பிறவா கட்டில் தர்றது. இவர் ஜனாதிபதியாக உள்ளுக்கு பங்களால நுழையும் பொழுது முழுதும் ரெடி ஆയിരിக்கும் அவருக்கு. அதை தெரிஞ்சவங்க தான் இந்த எலெக்ஷனில் ஊடுடா சுற்றுறாங்க. அவருடைய பெருமதி தெரியும், இந்த மினிஸ்டர்மாருக்கு, எம்பிமாருக்கு எல்லாம் தெரியும். அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு தரம் பார்லிமெண்ட்டுக்கு போனால் திரும்பயே சண்டை பிடிச்சாவது எவனா கொண்டாவது உள்ளுக்கு போகிறது தெரியும் அவங்களோட ஃபெசிலிட்டிஸ். சொர்க்கத்துள்ளுக்கு கால் வச்சதோட பாப்பார் எல்லாமே ரெடி. ஒன்றும் வாங்க தேவையில்லை, ஒன்றும் புதுசாக எடுக்க தேவையில்லை. அங்கே பில்டிங் ரெடி, பெரிய பெரிய ஆலியா, அல்லாஹ் சொல்றான், பெரிய பெரிய கட்டிடம். அங்கிட்டு பார்த்தா பொஃபே சாப்பாடு, இங்கிட்டு பார்த்தா பழங்கள், அங்கிட்டு பார்த்தா இறைச்சி வகை, மீன் வகை, முட்டை வகை, அங்கிட்டு பார்த்தா அழகான மனைவி. அதுவும் பொன் பார்க்க தேவையில்லை, பொன் பார்த்தெல்லாம் எடுக்க தேவையில்லை, எல்லா பொண்ணும் அழகுதான். அங்கே அழகான மனைவிமார் ஒரு ஓரத்தில் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட சிந்தனையா இருக்கும் இது. சாப்பாடு முடிஞ்சா மணவஸ்துக்கள் எல்லாம் தங்கத்தால, பில்டிங்கை பார்த்தா தங்கம், ஒரு கல்லு தங்கம், ஒரு கல்லு வெள்ளி, பில்டிங்குடைய அழகு. முன்னுக்கு பார்த்தா ஆறுகள், என்ன ஆறு? தேனாறு, பாலாறு, மதுவாறு, ஆறுகள் முன்னுக்கு. ஊற்றுகள், அயூன் ஊற்றுகள், என்ன வேணும்? கடல்கள், தேன் கடல், பால் கடல். இது எல்லாத்தையும் பார்த்ததோடு இந்த மனுஷனுக்கு சந்தோஷம் தாங்கலுமா? சந்தோஷம் தாங்கல. உடனே அவன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? வகாலுல் ஹம்துலில்லாஹ். என்ன சொல்லுவாரா? அல்ஹம்துலில்லாஹ். இது எவ்வளோ பெரிய துஆ தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளோ பெரிய சந்தோஷம். இதுக்கு போற ஒரு வேலை இல்லை. உடனே சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? வகாலுல் ஹம்துலில்லாஹில்லதி ஸதகனா வஅதா. அடுத்து சொல்லுவாராம், அல்லாஹ் வாக்குல உண்மையாளன். வாக்குல நோன்பு பிடிக்க சொன்னான், சொர்க்கத்தை தாரான், தந்துட்டானே. தொலை சொன்னான், கியாமுல்லை ஃபர்து தொலை சொன்னான், தொழுதும் தந்துட்டானே. குர்ஆனை ஓத சொன்னான், ஓதினோம் தந்துட்டானே. சொல்லுவாங்களாம், وقالوا الحمد لله الذي صدقنا وعده وأورثنا الأرض نتبوأ من الجنة حيث نشاء. அடுத்தது இந்த சொர்க்கத்தை வாரிசாவே தந்துட்டானே, டெம்பரரி இல்லையே. உங்களுக்கு ஒரு கார்டு வருது, ஒரு மாசத்துக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்குறது, உங்களுக்கும் ஃபேமிலிக்கும். அது சந்தோஷம், மாஷா அல்லாஹ். ஃப்ளைட்டில் பிஸ்னஸ் கிளாஸில் ட்ராவல் பண்ண போகிறாங்க, என்ன சந்தோஷம் வரும். எத்தனை ஹவரில் ஃப்ளைட் இறங்க போகுது? 7 ஹவரில் ஃப்ளைட் இறங்க போகுது. இறங்கினத்தோட பிஸ்னஸ் கிளாஸ் முடிச்சு. இறங்கினத்தோட என்ன அதில் உள்ள அதில் உள்ள என்ன இன்பம் 7 ஹவர் தான். 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் ஒரு மாதம் தான், அதுக்கப்புறம் வந்துடும் ஹோட்டலை விட்டு செக் அவுட். இது அப்படி இல்லை, நுழைஞ்ச சார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சூரத்து ஜுமரை யோசிச்சிங்கண்டா, அல்லாஹ் وَأَوْرَثَنَا الْأَرْضَ نَتَبَوَّأُ مِنَ الْجَنَّةِ حَيْثُ نَشَاءُ. இவ்வளோ பெரிய சொர்க்கத்தை எங்களுக்கு வாரிசாக்கி தந்துட்டானே. ஏன்னா சொர்க்கம் என்கிறது கனடா மாதிரியா? அது டொரண்டோ போலையா சொர்க்கம்? அது ஸ்காப்ரோட சைஸா சொர்க்கம்? அது GTA சொர்க்கத்தை பற்றி நினைச்சு பாருங்க. ஏன்னா குர்ஆன் ஓதக்கொள்ள சில நேரம் உங்களுக்கு விளங்குறா. அர்துஹ ஸமாவாதி வல் அர்த். சொர்க்கத்துடைய நீளம் எவ்வளோ தெரியுமா? அகலம் இந்த வானம் பூமியுடைய அகலம் அளவு. என்னத்துக்கு இவ்வளோ பெரிய சொர்க்கம்? அனுபவிக்கத்தான் சொர்க்கம். உலகத்தில் எவ்வளோ மக்கள் சொல்றாங்களே, கொஞ்சம் கஷ்டப்படுங்க, அவ்வளோதான். கொஞ்சம் தியாகம் பண்ணுங்க, கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஒரு ஹதீஸ்ல வந்திருக்குது,
சொர்க்கத்தை சுத்தி பார்க்க 2000 வருஷம் தேவைப்படும். சொர்க்கத்தை சுத்தி பார்க்க எத்தனை ஆயிரம் வருஷம்? இதை உறுதி கொண்ட மனிதன் எவ்வளவு ஓடுவான் இதுக்கு பின்னுக்கு? 2000 வருஷம் தேவைப்படும் சொர்க்கத்தை சுத்தி பார்க்க. ஏன்? அல்லாஹ் சூரத்து தஹ்ர்ல சொல்லிட்டான், முல்கன் கபீரா, பெரும் ஆட்சி. சின்ன சின்ன அபார்ட்மெண்ட்ல போயிருக்கிறல்ல, சொர்க்கத்துல பங்களோ ஹவுஸ்ல போயிருக்கிறல்ல, சொர்க்கத்துல ஏறி நின்றா அல்ஹம்துலில்லாஹ். அதனால தான் இதெல்லாம் பார்த்துட்டு சொல்லுவார் என்ன, வகாலு அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஸதகனா வஅதஹு وأورثنا الأرض نتبوأ من الجنة حيث نشاء. கடைசி என்ன சொல்றான் தெரியுமா அல்லாஹ்? فنعم أجر العاملين. அமல் செய்தவர்களின் அழகான கூலி இதுதான். யாருக்குரிய அழகான கூலி? நோன்பு அமலா இல்லையா? தொழுக அமலா இல்லையா? ஜகாத் அமலா இல்லையா? ஹஜ் அமலா இல்லையா? குர்ஆன் ஓதுறது அமலா இல்லையா? فَنِعْمَ أَجْرُ الْعَامِلِينَ. அழகான அமல் செய்தவர்களின் கூலி இதுதான். சரி, சூரா ஜுமருடைய கடைசி ஆயத்து என்ன தெரியுமா? அதுபோல அல்லாஹ் சொல்றான், وَتَرَى الْمَلَائِكَةَ حَافِّينَ مِنْ حَوْلِ الْعَرْشِ. பாப்பீங்க, மலக்குகளை பாப்பீங்க, அல்லாஹ்வுடைய அர்ஷை சுத்தி சூழ்ந்திருப்பாங்க. وَتَرَى الْمَلَائِكَةَ, நீங்க மலக்குகளை பாப்பீர்கள், حَافِّينَ حَوْلَ الْعَرْشِ, அர்ஷை சுத்தி இருப்பாங்க. وَيُسَبِّحُونَ بِحَمْدِ رَبِّهِمْ, அவங்களும் சொல்ற வார்த்தை என்ன? அல்ஹம்துலில்லாஹ். என்ன சொல்லுவாங்க? இப்ப நாங்களும் சொர்க்கத்துக்கு போய் என்ன சொல்ல போறோம்? அல்ஹம்துலில்லாஹ். மலக்குகளும் என்ன சொல்ல போறாங்க? وَيُسَبِّحُونَ بِحَمْدِ رَبِّهِمْ وَقُضِيَ بَيْنَهُمْ بِالْحَقِّ, உண்மையை கொண்டு தீர்ப்பு வழங்கப்படும். அப்படின்னா சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தில் நாங்கள்லாம் இருப்போம், நரகவாதிகள் நரகத்தில் இருக்கும் பொழுது ஒரு சத்தம் ஒன்று கேட்கும். சொர்க்கவாதிகளும் நரகவாதிகளும் திரும்பி திரும்பி பார்ப்பாங்க. இன்னையும் என்ன சத்தம் தெரியுமா? சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில மௌத்தை கொண்டு வரப்படும். மவுத் எப்படி கொண்டு வர? மவுத்துக்கு அல்லாஹ் தோற்றம் ஒன்று கொடுப்பான், ஒரு ஆட்டுடைய தோற்றத்தை. அந்த ஆட்டுடைய தோற்றத்தில் மவுத்தை கொண்டு வரப்படும். எல்லா சொர்க்கவாதிகளும் பார்த்துட்டு இருப்பாங்க, நரகவாதிகளும் பார்த்துட்டு இருப்பாங்க. நடுவில் வச்சு அந்த ஆடு அறுக்கப்படும். அறுத்து சொல்லப்படும், சொர்க்கவாதிகளே இதுக்கு பிறகு மவுத் இல்லை, ஹுலூத், நிரந்தரமா இல்லை. நரகவாதிகளே உங்களுக்கு இனி மவுத் இல்லை, நிரந்தரமா இல்லை. அதோட முடிச்சு. அதுக்கு பிறகு நோம்பு பிடிக்க போறேன்டா, இல்லை அதுக்கு பிறகு நான் கியாமுல்லைல் தொழ போறேன், இல்லை நான் இப்போ ஹாஃபிஸாக போறேன், இப்போ நான் குர்ஆன் ஓத போறேன், இப்போ கொஞ்சம் காசு இருக்கு பள்ளி ஒன்று வாங்க போறேன், ஒன்றுலாம் முடிச்சு, எல்லாம் முடிச்சு. وَقُضِيَ بَيْنَهُمْ بِالْحَقِّ. சூரா ஜுமருடைய கடைசி வசனம் என்ன தெரியுமா? وَقِيلَ الْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ. சொல்லப்படுமாம், எல்லா புகழும் ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்வுக்கே சொந்தம். وَقِيلَ الْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ. இந்த மூணு இடத்தையும் பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, கஷ்டப்பட்டது, தியாகம் செய்தது ஒரு நாளும் வீணாகாது. எஞ்சி இருக்கிறது நம்ம ஒரு 5 நாள் 4 நாள், 24 மணித்தியாலம் அல்லாஹ்வுக்காக கொடுங்க. மிஞ்சி உள்ள 24 மணித்தியாலம் ஒவ்வொரு நாளையும் அல்லாஹ்வுக்காக கொடுங்க. அல்லாஹ் ஒரு நாளும் வீணடிக்க மாட்டான். அப்படி சந்தேகமாக இருந்தா சூரா ஜுமருடைய ஆயத்தை எடுத்து பாருங்க. சூரா ஜுமருடைய ஆயத்தை எடுத்து திரும்ப திரும்ப பாருங்க, உங்களுக்கு சந்தேகம் போயிடும். உங்களுக்கு உங்களுடைய ஒவ்வொரு மணித்தியாலம், ஒவ்வொரு வினாடியும், உங்களுடைய ஒவ்வொரு ரூபாய் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் பிரயோஜனமாகும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் சொர்க்கவாதிகள் கூட்டத்தில் யா அல்லாஹ் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ் அந்த ஜுமராக கூட்டம் கூட்டமாக சொர்க்கம் நுழையும் அந்த கூட்டத்தில் எங்களையும் சேர்த்தருள்வாயாக. சொர்க்கத்துடைய இன்பங்களை பார்த்து அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஸதகனா வஅதா என்று துஆ ஓதக்கூடிய அந்த நல்ல கூட்டத்தில் எங்களை சேர்த்தருள்வாயாக. மலக்குகளை பார்க்கக்கூடிய அந்த நல்ல கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ் அர்ஷை சுத்தி இருக்கும் மலக்குகளை பார்க்கும் அந்த உயர்ந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்தருள்வாயாக. ரமலானுடைய கடைசி வாரத்திலிருந்து கொண்டிருக்கிறோம் ரஹ்மானே, இந்த ரமலானுடைய ஒவ்வொரு நோன்பையும் கபூல் செய்வாயாக.
எஞ்சி இருக்கக்கூடிய 5 நாட்களை மிக பெருமதியாக கழிக்க தௌஃபீக் செய்வாயாக. குர்ஆன்கள் ஓதி முடிக்காவிட்டால் யா அல்லாஹ் இந்த 5 நாட்களுக்குள் ஓதி முடிக்க தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் ஏதாவது விடுபட்டிருந்தால் அமல்களை பூர்த்தியாக செய்யும் பாக்கியத்தை தருவாயாக. ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றும் பாக்கியத்தை தருவாயாக. மஸ்ஜிதுகளை புனர் நிர்மாணம் செய்யும் நல்ல பாக்கியங்களை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரியும் பாக்கியத்தை தருவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.